தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்திய அரசியலில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக தயவால் அதானி குடும்பம் கோலோச்சுகிறது. அதேபோல் தமிழ்நாடு, புதுவை மாநிலங்களில் அரசியல் அதிகாரம் பெற குட்டையை குழப்பிக் கொண்டு இருக்கிறது இன்னொரு தொழிலதிபர் குடும்பம். அந்தமான் பகுதியில் பிறந்து மியான்மரில் தினசரி கூலியாக வேலை செய்தவர் பின்னர் 1980களில் தமிழ்நாட்டின் கோவைக்கு வந்து லாட்டரி விற்பனை தொழிலில் இறங்கியவர்தான் சாண்டியாகோ மார்டின். அத்தொழிலில் அவருக்கு பணமாக கொட்டியது. 1991இல் முதலமைச்சராக இருந்த அதிமுக ஜெயலலிதாவுக்கு ஆதரவாளராகி தனது தொழிலை வளர்த்தார் மார்டின். 96இல் திமுக ஆட்சி அமைத்ததும் தன்னை திமுக ஆதரவாளராக அடையாளப்படுத்திக் கொண்டார். 2001இல் மீண்டும் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மார்டினை குறிவைத்து லாட்டரியை தடை செய்தார். அப்போது தென்னிந்திய மாநிலங்களை கடந்து இந்தியா முழுவதுமே லாட்டரி தொழிலில் கொடிகட்டி பறக்க தொடங்கியிருந்தார் மார்டின். 2006 முதல் 2011 வரை திமுக தலைமையுடன் நெருக்கத்தை அதிகமாக்கி ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டார். 2012இல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நில மோசடி புகாரின் கீழ் மார்டின் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சில மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். தனது தொழில் தடங்கலின்றி நடக்க தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் தொடங்கி சின்ன சின்ன கட்சிகள் வரை கட்சிகளுக்கு ஏற்றாற்போல் சில 100 கோடி முதல் சில கோடி வரை தேர்தல் நிதியாக தந்தார். இதன் மூலம் தனது குடும்பத்தின் ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவன வணிகத்தில் அரசியல் கட்சிகள் தலையிடாதபடி செய்தார். 2020 முதல் 2024 வரையில் சுமார் 1400 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளன மார்டின் நிறுவனங்கள். தற்போது உலகளவில் லாட்டரி தொழில், ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அதில் வரும் பணத்தை ரியல் எஸ்டேட், கட்டுமானம், ஜவுளி, கல்வி, மீடியா, ஷேர் மார்க்கெட், மருத்துவத்துறை ஆகியவற்றில் முதலீடு செய்து வருகிறது. இதன் மூலம் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக மாறியுள்ளார் மார்டின். அள்ள அள்ள குறையாத பணம் இருந்தாலும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அரசியல் அதிகாரம் வேண்டுமென முடிவு செய்தது மார்டின் குடும்பம். மார்டின், லீமா ரோஸ் தம்பதியினருக்கு சார்லஸ், டைசன் என 2 மகன்களும் டெய்சி என ஒரு மகளும் உள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இணை செயலாளராக லீமா ரோஸ் உள்ளார். முதல் மகன் சார்லஸ் பாஜகவில் இணைந்தார். தமிழர் விடியல் என்கிற லெட்டர் பேட் கட்சியை 2வது மகன் டைசன் தொடங்கினார். மகள் டெய்சியின் கணவர் ஆதவ் அர்ஜுனாவின் திமுகவுடன் நெருக்கமாக இருக்க செய்தார். முன்னாள் கூடைப்பந்து வீரரான ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற அரசியல் ஆலோசனை நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் இணைந்து செயல்படுவதோடு அந்தந்த அரசியல் கட்சி தலைமைகளை வளைத்து அதிகாரத்திற்கு வர ஆசைப்படுகிறார்கள். இது தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அரசியல் களத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. மார்டின் குடும்பத்தினர் மற்றும் அவரது நிறுவனங்கள் மீது வருமான வரித்துறையில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள், அமலாக்கத்துறை, CBI வழக்குகளும் உள்ளன. பல வழக்குகள் உயர்நீதிமன்ற, உச்சநீதிமன்ற விசாரணையில் உள்ளன. கல்வி தந்தைகளாக வலம் வரும் IJK பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி AC சண்முகம் போன்றவர்கள் தங்கள் மீதான வழக்குகளிலிருந்து தப்பிக்க MP பதவிக்கு சில 100 கோடிகளை செலவழித்து அடைய முற்படுவது போல இவர்களும் அதிகாரத்தை நோக்கி செல்கிறார்கள். இது குறித்து நாம் பேசிய அரசியல் ஆய்வாளர்கள், திமுகவில் 2016, 2021 தேர்தல்களில் சில வேளைகள் பார்த்தவர் ஆதவ் அர்ஜுனா. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் MP பதவிக்கு அடி போட்டார். இதனை திமுக தலைமை ஒப்புக்கொள்ளாததால் VCKவில் இணைந்து அக்கட்சிக்காக கோடிகளில் செலவு செய்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியை பெற்றார். அதோடு ஆதவ் அர்ஜுனாவை கள்ளக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக்க அத்தொகுதியை கேட்டு திமுகவிடம் அடம் பிடித்தார் திருமா. ஆனால் திமுக மறுத்துவிட்டது. இதனால் திமுக மீது கடும் அதிருப்தியாகி திமுக அதிகாரத்துக்கு வந்தது VCKவால் தான். அதனால் அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று விமர்சித்த ஆதவ் அர்ஜுனா துணை முதலமைச்சர் உதயநிதியையும் விமர்சித்தார். அதோடு தனது நூல் வெளியீட்டு விழாவில் விஜயையும் திருமாவையும் சந்திக்க வைக்க ஆதவ் அர்ஜுனா முயன்றார்.
ஆனால் ஆதவின் சூழ்ச்சி தெரிந்து அவ்விழாவை திருமா புறக்கணித்தார். அதன்பின் அவரது செயல்பாடுகள் அனைத்தும் திமுக கூட்டணிக்கு எதிராகவே இருந்ததால் விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதுவரை மறைமுகமாக நடிகர் விஜய்க்காக செயல்பட்டவர் பின்பு வெளிப்படையாக தாவேகாவில் இணைந்து மாநில தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியை வாங்கினார். இப்போது தாவேகாவில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா விஜயை இயக்க தொடங்கியுள்ளார். மருமகன் ஆதவ் அர்ஜுனா மூலம் விஜயின் தாவேகா கட்சிக்காக மார்ட்டின் செலவு செய்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று வெளிப்படையாகவே ஆதவ் செயல்படுகிறார். அதேபோல் கரூர் சம்பவ புகாரிலிருந்து நான் உங்களை காப்பாற்றுகிறேன் என சொல்லி நடிகர் விஜய்க்காக பாஜக தலைவர்களிடம் பேசி சிபிஐ விசாரணைக்கு வழிகண்டார். இப்போது விஜயை பாஜக அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்த்துகிறார். அதிமுக பாஜகவின் மேல் மற்ற தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் ஆதவ் விஜய் சாரை கூட்டணிக்கு அழைத்து வருவது என்னுடைய பொறுப்பு என உத்தரவாதம் தந்துள்ளார். அதே நேரத்தில் 40 சீட் அமைச்சரவையில் இடம் என்பதையும் தாண்டி சில பகீர் விஷயங்கள் பேசப்படுவதாக தெரிகிறது. அதாவது அதிமுக தாவேகா பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தால் தமிழகத்தில் லாட்டரி மீதான தடையை நீக்க வேண்டும், கூட்டணி ஆட்சியில் அமைச்சர் பதவி வேண்டும் என மறைமுக டிமாண்ட் ஆதவ் தரப்பில் வைக்கப்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன. இது விஜய்க்கு தெரிந்துதான் நடக்கிறதா என்ற கேள்வி அதிமுக வட்டாரத்தில் எழுந்துள்ளதாக கூறுகிறார்கள் தலைமைக்கு நெருக்கமானவர்கள். தமிழ்நாட்டில் இப்படி என்றால் புதுவையில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என அரசியல் செய்கிறார் மார்ட்டின் மகன் சார்லஸ். இதுகுறித்து புதுவை காங்கிரஸ் பிரமுகர்கள் இருவரிடம் பேசிய போது புதுச்சேரிக்கே சம்பந்தமில்லாத சார்லஸ் சமூக சேவகர் என்கிற பெயரில் களமிறங்கி கோடிகளை செலவு செய்து வருகிறார். புதுவையை என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி செய்கிறது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை மட்டும் விமர்சித்து வருகிறார். புதிதாக அரசியல் கட்சி துவங்கி வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுவையில் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். தன்னிடமுள்ள கோடிக்கணக்கான பணத்தை வைத்து புதுவையில் அதிகாரத்தை பிடித்து விடலாம் என நினைத்து தொழிலதிபரான பாஜக அமைச்சர் ஜான்குமாரை தளபதியாக்கி அரசியல் செய்து வருகிறார். தீபாவளிக்கு அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களுக்கும் 50,000 மதிப்புள்ள ஆளுயர ஃப்ரிட்ஜ் அனுப்பி வைத்து பிரமுகர்களை வளைத்து வருகிறார். இவர் பாஜகவின் பி டீம் எல்லாம் இல்லை, நேரடியாகவே பாஜகவின் கையாள்தான். மார்ட்டின் குடும்பத்தாரின் அதிகார ஆசையை அறிந்து கொண்டு ரெய்டுகள் வழியாக இவர்களை பாஜக தங்கள் பக்கம் இழுத்து தங்கள் அஜெண்டாவை நிறைவேற்ற சார்லஸை புதுவை அரசியலில் நுழைத்துள்ளது. புதுவையில் சார்லஸ் தனித்து அரசியல் செய்வதாக சொன்னாலும் உண்மையில் அது பாஜகவுக்கு செய்யப்படுகிறது. அடுத்த முறை பாஜக முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்ததும் கோவாவில் இருப்பது போல புதுவையில் தடை செய்யப்பட்ட காசினோ, லாட்டரி, டிஸ்கோ கிளப் நடத்த அனுமதி தரப்படும் என பாஜக மேல்மட்ட உத்தரவாதத்தின்படியே சார்லஸ் மார்ட்டின் ஜான்குமார் களத்தில் இறக்கப்பட உள்ளார்கள் என்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருந்த மார்ட்டின் குடும்பம் இப்போது ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி அதில் தாங்களும் பங்கு பெற நினைத்து தமிழ்நாட்டில் புதுவையில் அரசியல் செய்கிறார்கள். ஆக விஜய் தயவால் தமிழ்நாட்டில் சூதாட்ட அரசியலை ஆடப்போகிறது மார்ட்டின் குடும்பம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.